என்டிடிவியினுடைய தனியார் நிறுவனம் அத்தனை பேரும் தமிழக முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர் பெருமக்கள், எம்பிக்கள், மேதகு முன்னாள் ஆளுநர் அவர்கள், இது எல்லாத்தையும் தாண்டி தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஆளுமை திரு ஹெச் ராஜா அவர்கள் அந்த அமர்வுல வந்து கலந்து கொண்டு இருக்கிறார். I don't understand this. This Dravidian stock has got this practice of. I'm also Indian, sir. No, you are a Dravidian stock. அவர் உங்களை திரு ஜோசப் விஜய் என்ற உங்களுடைய மறுபெயரை வந்து உலகத்திற்கு வெட்ட வெளிச்சமாக்கி காட்டியவர் திரு ஹெச் ராஜா. இது எல்லாத்தையும் மீறி இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்திற்காக சென்னையில் இயங்கி கொண்டு வரக்கூடிய மெட்ராஸினுடைய உயர்நீதிமன்றத்தை உயர்நீதிமன்றமாவது டேஷ் ஆகுதுன்னு சொன்ன அப்பேற்பட்ட ஆளுமை திரு ஹெச் ராஜா அந்த அமர்வில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார். அவர் எல்லாத்தையும் மீறி நீங்க அவ்வளவு பெரிய ஆளா? ஒட்டுமொத்த ஹெச் ராஜாவை மீறி நீங்க அவ்வளவு பெரிய ஆளா திரு விஜய் அவர்களே? உங்களை வந்து நேரடியாக என்டிடிவியினுடைய நிறுவனம் வந்து ஒட்டுமொத்தமாக உங்களது வீடுகளில் வந்து இன்டர்வியூ எடுத்தாங்களான்னு பார்த்தா இன்டர்வியூவும் எடுக்கல. அவங்க எல்லாரும் இங்க பங்கு பெற்ற அத்தனை பேரும் உங்க வீட்டுக்கு வந்து அங்க ஒரு அமர்வு மாதிரி நடத்திட்டு அதை ஏர் பண்ண போறாங்களா, டெலிவிஷனுக்கு கொண்டு வர போறாங்களா, அதுவும் இல்லை. அப்போ ஒட்டுமொத்தமான தமிழக மக்களையும் ஒட்டுமொத்தமான ஆட்சி அதிகாரத்தையும் கேலிக்குள்ளாக்கக்கூடிய திரு விஜய் அவர்களே, அரசியலுக்கு நீங்கள் தகுதியானவரா அப்படிங்கிற ஒரு பார்வையை 8.5 கோடி தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக எண்ணி பார்க்க வேண்டிய கால சூழ்நிலை இது.